வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததற்கு மத்திய அரசு மீதான அதிருப்திதான் காரணம். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. காவல் நிலையத்தில் குப்பை போல் மக்கி கிடக்கும் இருசக்கர வாகனங்கள், வைரலாகி வரும் வீடியோ. புதுவை பாகூர் பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. வீதிகளில் கருப்பு கொடி ஏந்தி அப்பகுதி மக்கள் அரசுக்கு எதிர்ப்பு. மாநில அந்தஸ்து விவகாரத்தில் மத்திய அரசு மீதான அதிருப்தியில்தான் நிதி ஆயோக் கூட்டத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்ததாகவும், காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் நீதிமன்றம் சென்றாவது மாநில அந்தஸ்தை பெறுவோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் முதல்வராக இருக்கும் ரங்கசாமி பொறுப்பேற்றத்தில் இருந்து நடைபெற்ற எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. அதேபோல் ஒரே ஒரு முறைதான் பிரதமர் மோடியை டெல்லியில் சென்று சந்தித்து இருக்கிறார். ஆனால் சட்டமன்ற தேர்தலின் போது மாநில அந்தஸ்து பெறுவதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி என்று ரங்கசாமி சொன்னார். அதன் பிறகு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர முடியாது என பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். கூடுதல் நிதி கேட்டும் தரவில்லை. மாநில நிதி கமிஷனும் மத்திய நிதி கமிஷனும் புதுச்சேரியை சேர்க்கவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருந்தும் ரங்கசாமி கேட்டது எதையும் பாஜக கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற அனைத்து நிதி ஆயோக் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு மாநில அந்தஸ்து தர வேண்டும், மத்திய நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நான் வலியுறுத்தினேன். ஆனால் புதுச்சேரியில் இருந்து கொண்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும், ஆனால் டெல்லிக்கு நான் சென்று பிரதமரை சந்தித்து கேட்க மாட்டேன் என்று கபட நாடகமாடும் ரங்கசாமியின் நிலைப்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாகவும், மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்தை போராடி பெறுவோம், நாடாளுமன்றத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்ற வைத்தியலிங்கம் எம்பி எழுப்பிய கேள்விக்கு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர முடியாது என திட்டவட்டமாக ஒன்றிய அரசு கூறிவிட்டது. ஆனால் பதவி நாற்காலிக்காக கூட்டணியை விட்டு வெளியே வராமல் பாஜகவுடன் ரங்கசாமி கூட்டணி வைத்திருக்கிறார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி இருக்கும்போது மாநில அந்தஸ்து பெறும் வாய்ப்பை ரங்கசாமி தவறிவிட்டார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்று கூறாமல் புதுச்சேரி பாஜகவினர் வாய்மூடி மௌனமாக கிடக்கிறார்கள். பாஜகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு முதல்வர் ரங்கசாமி மக்களை வஞ்சித்து விட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி நிதி ஆயோக் போன்ற கூட்டங்களில் கலந்து கொண்டு புதுச்சேரிக்கு பிரதான பிரச்சனைகளை மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதி கமிஷனில் சேர்ப்பது குறித்து பேசி இருக்க வேண்டும். ஆனால் அவர் அதனை செய்யவில்லை. புதுச்சேரி மாநில அந்தஸ்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது பெறுவோம், இல்லாவிட்டால் நீதிமன்றம் சென்று காஷ்மீர், லடாக், டெல்லி யூனியன் பிரதேசங்களை ஒப்பிட்டு புதுச்சேரிக்கு ஏற்பட்டிருக்கும் பாதகங்களை கூறி சட்டப்பூர்வமாக போராடி மாநில அந்தஸ்தை பெறுவோம் என தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்தில் விலை உயர்ந்த பைக்குகள் முற்றிலும் சேதமடைந்து மக்கும் நிலையில் குப்பைகள் போல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வீடியோ மற்றும் புகைப்படம் வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு குற்ற வழக்குகள் மற்றும் வாகன சோதனையின் போது போதிய ஆவணங்கள் இன்றி பறிமுதல் செய்யப்படும் அனைத்து வாகனங்களையும் வழக்கு முடியும் வரை காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து வழக்கு முடிந்த பின்னர் உரிய ஆவணங்களை காண்பித்தால் உரிமையாளர்களிடம் நல்ல முறையில் ஒப்படைக்க வேண்டும் என்பது மரபு. ஆனால் புதுச்சேரி முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் வழக்குகளில் சிக்கிய வாகனங்களின் நிலை இரும்பு கடைக்கு செல்லும் அளவிற்கு பழுதாகி கிடக்கிறது. இந்த நிலையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களின் நிலையோ மிகவும் பரிதாபமாக உள்ளது. இது குறித்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி உள்ளது. அதில் 2 லட்சத்திற்கும் மேல் விலை உயர்ந்த KTM உள்ளிட்ட ஏராளமான பைக்குகள் தற்போது குப்பைகள் போல் நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு மண்ணோடு மண்ணாக மக்கும் அளவிற்கு மிகவும் சேதமடைந்துள்ளது. இது வில்லியனூர் காவல் நிலைய போலீசாரின் அலட்சிய போக்கே காரணம் என்றும், அது மட்டுமின்றி இந்த வாகனங்களுக்கு உரிமை கோர ஆவணங்களோடு காவல் நிலையம் வந்தாலும் வாகனங்கள் முழுவதுமாக சேதமடைந்திருப்பதால் வாகனங்களை அடையாளம் காணவே உரிமையாளர்கள் திணறும் சூழல் நிலவி வருவதாகவும், மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு போதிய ஆவணங்களை வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் தரப்பில் பதிவு செய்து வைக்கப்படாததால் அதனை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதில் இழுபறி ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இனிவரும் காலங்களில்
காவல்துறை அதிகாரிகள் தங்கள் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை உரியவர்களிடம் விரைந்து ஒப்படைப்பதோடு அதனை கவனமாக பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமின்றி காவல் நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை வீணாக்கி இரும்பு கடையில் போடுவதை தவிர்த்துவிட்டு ஏலம் விடுவதன் மூலம் காவல்துறைக்கு வருவாயும் கிடைக்கும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி பாகூர் பகுதியில் மின்தடையை கண்டித்து அப்பகுதி மக்கள் வீதிகளில் கருப்பு கொடி ஏற்றி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியின் பாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த சில நாட்களாக முன் அறிவிப்பின்றி அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள், விவசாயிகள், சிறு தொழில்கள், வர்த்தக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதனால் பாகூர் பகுதியில் தடையில்லா மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் பாகூர் மின் நிலையத்திற்கு நிரந்தர இளநிலை பொறியாளரை நியமிக்க கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்று பாகூர், குருவிநத்தம், பரிக்கல்பட்டு, சூரியாங்குப்பம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சாலைகளில் கருப்பு கொடி ஏற்றி அரசுக்கு தங்களது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். மூத்த பத்திரிகையாளர் தணிகை தம்பி அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஜெயராம் உணவகத்தில் நடைபெற்றது. மூத்த பத்திரிகையாளர் தணிகை தம்பியின் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஜெயராம் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அனைத்து பத்திரிகையாளர்கள் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சதீஷ் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, இளங்கோ, திமுக மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு தணிகை தம்பி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அனைவரும் தணிகை தம்பியின் 45 ஆண்டு கால பத்திரிகை பணி குறித்தும் சமூக செயல்பாடு குறித்தும் நினைவு கூர்ந்தனர். மேலும் தணிகை தம்பி பெயரில் அறக்கட்டளை தொடங்கி ஆண்டுதோறும் பயிலரங்கம் நடத்துவதோடு ஊடகத்துறையில் சிறப்பிடம் பெறும் பத்திரிகையாளர்கள் மற்றும் மாணவர்களை கௌரவப்படுத்த கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து புதுச்சேரி தனியார் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வசந்தி எழுதியுள்ள தணிகை தம்பியின் நேர்காணல் தொகுப்பு நூலை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வெளியிட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பெற்றுக்கொண்டார். புதுச்சேரியில் தாய்லாந்து, சீனா மற்றும் வியட்நாமில் புகழ்பெற்ற வானில் பறக்கப்படும் காகித விளக்கு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு வானில் காகித விளக்குகளை பறக்கவிட்ட போது ஆயிரக்கணக்கான நெருப்பு நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து நம்மை ஆறத் தழுவி கடற்கரை அலையின் சத்தத்தில் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. புதுச்சேரி அரசு சுற்றுலாவை மேம்படுத்தவும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. இதன்படி வார இறுதி நாட்களில் புதுச்சேரியில் கடற்கரையில் இன்னிசை கச்சேரி, பழைய திரைப்படங்கள் திரையிடுதல், ஆணழகன் போட்டி, பட்டிமன்றம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இந்த நிலையில் மன அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் சீனா, ரஷ்யா போன்ற உலக நாடுகளில் நடத்தப்படும் காகித விளக்கு திருவிழா புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினம் ரூபி கடற்கரையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு காகித விளக்குகளை வானில் பறக்கவிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். ஆயிரக்கணக்கானோர் காகித விளக்குகளை வானில் பறக்கவிட்டது திடீரென தோன்றிய விளக்குகளான நட்சத்திரங்கள் நம்மை மின் ஒளியில் மிளிர செய்தது. மனதிற்கு மகிழ்ச்சியை மட்டுமின்றி புதிய உலகிற்கு அனைவரையும் கொண்டு சேர்த்தது என்பது மிகையல்ல. வானில் தோன்றிய ஆயிரக்கணக்கான நெருப்பு நட்சத்திரங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியதோடு மன நிம்மதியும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியது. மேலும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடியும் செல்ஃபி எடுத்தும் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர்.
திருவருட்பிரகாச வள்ளலாரின் 159ஆம் ஆண்டு அணையா அடுப்பு மூட்டி தர்மசாலை துவக்கிய நாள் விழா முதலியார்பேட்டை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மடத்தில் நடைபெற்றது. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் முதலில் ஜீவகாருண்யமாகிய அன்ன தர்மத்தை துவக்கிய நாளான பிரபவ ஆண்டு வைகாசி திங்கள் 11ஆம் நாள் 23/5/1867 போற்றும் வகையில் புதுவை முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாகிய ராமலிங்க சுவாமி கோவில் மடத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடந்த 18ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை வள்ளலார் அருளிய திருவருட்பா மற்றும் உரைநடை விண்ணப்பங்கள் முழுவதும் உணர்ந்தோதுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 8 மணிக்கு திரு அகவல் உணர்ந்தோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின் காலை உணவு வழங்கப்பட்டது. 10 மணிக்கு சத்திய ஞான கொடியுயர்த்துதல் நிகழ்வும் அதில் வழக்கறிஞர் ராமமூர்த்தி, நிர்வாக அறங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன், சன்மார்க்க மகளிர் குழு தலைவி சஜிதா கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 10:30 மணிக்கு புதுவை இசைமாமணி மணிமாறன் அவர்களின் வீணையில் அருட்பா இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. 11:30 மணிக்கு கண்டமங்கலம் ஜெயக்குமாரின் திருவருட்பா பாட்டு கச்சேரி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் குழந்தை வேலனார், சன்மார்க்க கூட்டமைப்பு தலைவர் கணேசன், பொதுச் செயலாளர் கோதண்டபாணி, பொருளாளர் கஜபதி, துணை பொதுச் செயலாளர் சீதாலட்சுமி, பாஜக வெற்றி செல்வம், ராமதாஸ் காந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 1 மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பொறுப்பு தலைவர் ஜெகநாத படையாச்சி, நிர்வாக அறங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன், மகளிர் குழு தலைவி சஜிதா கோபாலகிருஷ்ணன், சபை தலைவர் சரவணன், செயலாளர் செல்வநாதன், பூசகர் தேவநாதன், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி தனியார் விடுதியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் கண்கவர் ஆடைகளில் ஒய்யாரமாக நடந்தனர். இதில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி மிஸ் பாண்டிச்சேரி அழகி பட்டத்தை தட்டிச் சென்றார். ரோட்டரி சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மிஸ் பாண்டிச்சேரி அழகி போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்வு நடைபெற்றது.
குறிப்பாக விவாதம், கலந்துரையாடல், தகுதி திறன், பேச்சு திறன், ஆடை அலங்கார திறன், அறிவுத்திறன் ஆகிய பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டன. இறுதியாக இன்று நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் மாணவிகள் ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்த நிலையில் இதில் கலந்து கொண்ட திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பிரீத்தி ஸ்பந்தனா மிஸ் பாண்டிச்சேரிக்கான பட்டத்தினை பெற்றார். மேலும் ஃபேஷன் ஷோ என்பது ஆடை, அலங்காரம், கவர்ச்சி என சிலர் நினைப்பதுண்டு. ஆனால் உண்மையில் ஃபேஷன் ஷோ என்பது வெளிப்புறத்தை தாண்டி திறமை, அறிவு போன்றவற்றை வெளிக்கொண்டு வருவது எனவும் திரைத்துறையில் தாம் சாதிக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகள் மருத்துவ ஆலோசனைக்கான பதிவேடு பெற தனி கவுண்டர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் நேகி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கோரிமேட்டில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை உள்ளது. இங்கு நாள்தோறும் தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களைச் சேர்ந்த அதிக அளவு எண்ணிக்கையிலான நோயாளிகள் சிகிச்சைக்கு வந்து செல்லுகின்றனர். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகளுக்கு உரிய முறையில் சிகிச்சை கிடைப்பதில்லை, எளிதாக மருத்துவ சேவைகள் பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இச்சூழலில் மருத்துவ ஆலோசனைக்கான பதிவேட்டை பெற புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த நோயாளிகளுக்கென்று தனி கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் நேகி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகளுக்காக ஜிப்மர் தனது மருத்துவ பதிவு துறையில் தனி கவுண்டரை நிறுவியுள்ளது. இந்த தனித்துவமான சேவை கடந்த 2024 அக்டோபர் முதல் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து வரும் நோயாளிகள் இந்த சேவையை பெற தங்கள் ஆதார் அட்டையை கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த வசதி ஸ்கிரீனிங் ஓபிடியில் 2-3 எண்கள் கொண்ட கவுண்டரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை சமர்ப்பித்து புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த நோயாளிகள் எளிதாக மருத்துவ ஆலோசனைக்கான பதிவேட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற நடைப்பயணத்தை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டனர். நிகழ்ச்சிக்கு முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். நடைப்பயணத்தை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் புதுச்சேரிக்கான ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில காங்கிரஸ் கட்சி செயலாளர் சரவணன், வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன், முன்னாள் கவுன்சிலர் குமரன் உட்பட பலர் பங்கேற்றனர். காங்கிரஸ் மாவட்ட, வட்டார நிர்வாகிகள், முன்னணி அமைப்புகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் தொடங்கிய நடைப்பயணத்தில் சுத்தமான குடிநீர், பொது மற்றும் தனியார் பொது கழிப்பிடம் மேம்படுத்துதல், சாலைகளை பழுது நீக்கம் வேண்டும், ஆரம்ப சுகாதார மேம்பாடு, அரசு பள்ளிகளில் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும், இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி வாய்ப்பு, குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு குறைந்த விலையில் வீடுகள், வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீடு மனை பட்டா, தொகுதி முழுவதும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பது, மீனவர்களுக்கு தூண்டில் முள் வளைவு அமைத்து தருவது, பசுமை இடங்களை பாதுகாப்பது, சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது, தொகுதி முழுவதும் சுழற்சி முறையில் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட 26 கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டனர். அதாவது அவர் ஆட்சி காலத்தில் இந்த 4 ஆண்டு காலம், பழைய காலத்தை விட்டுருங்க, அது காங்கிரஸ் ஆட்சி காலம், அப்புறம் என்ஆர் காங்கிரஸ் காலம். இந்த 4 ஆண்டு காலத்தில் அவருடைய சாதனை என்ன, 5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய சாதனை என்ன என்றதான் மேடை போட்டு விவாதிப்போம். எந்தெந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம், எந்த திட்டத்தை நிறைவேற்றுறன்னு வாக்குறுதி கொடுத்து ரங்கசாமி முதலமைச்சராக வந்த பிறகு நிறைவேற்றலை, இதை ஒட்டுமொத்தமாக விவாதிப்போம். ரங்கசாமி வருவாரா? நீங்கள் அவர்கிட்ட சொல்லி வர சொல்லுங்களேன். நான் விவாதத்துக்கு எந்த நேரத்துக்கு 24 மணி நேரமும் தயார். பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, அவர் கூப்பிடுற இடத்துக்கு நான் வரேன். இல்லைன்னா மேடை போட்டு மக்கள் மத்தியில் பகிரங்கமாக நம்ம இந்த போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறேன். நான் அவர்கிட்ட விவாதம் பண்ண தயாராக இருக்கிறேன். சட்டமன்றத்துக்கு உள்ளே கேட்குறாரா, சட்டமன்றத்துக்கு வெளியில் கேட்குறாரா, புதுச்சேரி மாநில மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவில், அதாவது எல்லா கேமராவும் வரட்டும், அவர் நான் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும், அவர் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போ புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெரியுமில்ல.
எல்லாம் நல்லா தான் இருக்கு. கிராமப்புறத்துல சாலைகள் போடப்பட்டிருக்கு. அவரே சொல்லியிருக்காரு சாலைகள். ஏன் சார், ஏன்னா அவர் பகவான், அவர் முதலமைச்சர். எல்லாம் குண்டு குழியுமாக இருக்குது சாலை. இந்த சாலையை பாருங்க, இந்த நிற்கிறமே இந்த சாலையை பாருங்க, ஒழுங்கா இருக்குதா? ஏன் சார் இப்போ சாலை மோசம்? இப்போ சொன்னார் பாருங்க தலைவர் சொன்ன மாதிரி குடி தண்ணீர் பிரச்சனையாக பேசணும் சார். நம்ம குடி தண்ணீர் பிரச்சனையாக பேசணும். நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினோம். ராஜேந்திரன் தலைமையில் போராட்டம் நடத்தினோம். முத்தியால்பேட்டையில் ஆதாரத்தை கொடுத்தோம். அந்த தண்ணியை வச்சுருந்தாங்க. 1400 ppm இருக்குது தண்ணி. இரும்பு தாது இருக்குது, அமிலம் இருக்குது. அந்த தண்ணி குடித்தாக்கா கிட்னி பாதிச்சு ஆள் இறந்துருவாங்க. 3 வருஷம் 4 வருஷம் இறந்துருவாங்க. இதை சொன்னால் சட்டமன்றத்தில் அதை விவாதிக்கிறாங்க. அது என்னமோ பெரிய உலக மகா பிரச்சனைன்னு இந்த தொகுதி மக்கள் பிரச்சனையை அங்கே பேசிட்டு நாங்கள் பொய் சொல்கிறோம், இல்லை நல்ல தண்ணி தான் நீங்கள் வந்து நல்ல தண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறத விட்டுவிட்டு மக்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்குற வேலையை செய்கிறத விட்டுட்டு எங்ககிட்ட சண்டை போடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அவங்க புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் வழக்கறிஞர் மருதுபாண்டி பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வழக்கறிஞர் மருதுபாண்டியன் பிறந்தநாள் விழா சர்க்குரு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வழக்கறிஞர் மருதுபாண்டியனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அவரது ஆதரவாளர்கள் முன்னிலையில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் இதில் ஏழை எளிய மக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை தியாகுப்பிள்ளை நகரில் புதிய விசுவாச வார்த்தை சபையின் ஆலய பிரதிஷ்டை விழாவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகரும் அகில இந்திய NR காங்கிரஸ் பிரமுகருமான நாராயணசாமி கேசவன் கலந்து கொண்டு அறுசுவை உணவு வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட தியாகுப்பிள்ளை நகர் மற்றும் வயல்வெளி நகரில் வசிக்கும் கிறிஸ்துவ மக்களின் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட விசுவாச வார்த்தை சபையின் ஆலய பிரதிஷ்டை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகரும் அகில இந்திய NR காங்கிரஸ் பிரமுகருமான டாக்டர் நாராயணசாமி கேசவன் ஆலய திருச்சபை பக்தர்களுக்கு அன்பு, அரவணைப்பு, சகிப்புத்தன்மை, உதவி செய்யும் மனப்பான்மை, பெற்றோர்களின் நலம் மற்றும் பசியில்லா உலகம் படைக்க நாம் இறைவன் ஆசியோடு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்த பெருவிழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தன் சொந்த செலவில் அறுசுவை அசைவ உணவுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் உழவர்கரை NR காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததற்கு மத்திய அரசு மீதான அதிருப்திதான் காரணம். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. காவல் நிலையத்தில் குப்பை போல் மக்கி கிடக்கும் இருசக்கர வாகனங்கள், வைரலாகி வரும் வீடியோ. புதுவை பாகூர் பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. வீதிகளில் கருப்பு கொடி ஏந்தி அப்பகுதி மக்கள் அரசுக்கு எதிர்ப்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.